அனைவருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோ ஃபேமிலியோட சேர்ந்து வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அழகான ஒரு குட்டி தம்பியுமே இருக்கான். இப்போ டிவியில் டாயோன்ற ஒரு வில்லேஜை பற்றி தான் ஓடிட்டு இருக்கு. அங்கே ஒருத்தர் அந்த வில்லேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி பேட்டியுமே கொடுத்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் அப்படியே மாறிடுது. ஏன்னா அங்கே இருக்கிறது தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. இப்போ கூட இருக்க ஹீரோவோட அம்மாவும், ஆமா நீ அந்த டாயின் வில்லேஜுக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோயின், அது என் பாட்டி அங்கே தான் இருக்காங்க, அதனால நான் போயிருக்கேன், மற்றபடி பெருசா அங்கே நான் போனதில்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அப்போ ஹீரோவோட அந்த குட்டி தம்பி, போதும் போதும் எவ்வளோ நேரம் நியூஸ் பார்ப்பீங்க, கொடுங்க நான் கார்ட்டூன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் அப்பாவை காட்டுறாங்க. இப்போ இவர் ஒரு சலூன் கடை வச்சிருக்காரு. அங்க ஒரு லேடிக்கு அவர் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த லேடி சொல்றாங்க, பரவாயில்லையேடா நீ டிவில ரொம்ப நல்லா பேசுறியே, ஆமா உன்னோட 2வது பொண்ணு எங்கடா இருக்கா அப்படின்னு கேட்க, அவளா அவ வேலைக்காக ஜின்சு வரைக்கும் போயிருக்கா, பட் அவ கூட எங்களுக்கு பெருசா டச்சே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா உன்னோட பெரிய பொண்ணு கூட நீ ரொம்ப க்ளோஸா இருக்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா ஷவுலின் எங்க மேல ரொம்பவே பாசமா இருப்பா, அதோட அவளுக்கு சீக்கிரமா கல்யாணமுமே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஷவுலின்றது நம்ம ஹீரோனோட அக்கா தான். அவ யாருன்னு பார்ப்போமா? டன்டடன், இவங்க தான் அது. ரொம்ப நாள் கழிச்சு வாங்கப்பேங்க நான் ஒரு டிராமால இப்போ பார்க்குறேங்க. உங்களுக்கு எப்படி? சரி, இப்போ இவங்க நம்ம கதையில ஹீரோயினோட அக்கா. இவங்க இப்போ ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிளேஸ்க்கு ஒருத்தர் அப்படியே வழியிறா இவங்க கிட்ட, ஆமா உன்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறியா, அடிக்கடி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க, ஒழுங்கா கிளம்பு அப்படின்னு அவ சொல்றா. என்ன நீ என்னை கண்டுக்கவே மாட்ற அப்படின்னு மேலே கையை வச்சிடுறான். இவ சும்மா விடுவாளா? ஒரே உததான். பட் இதை பார்த்து அந்த ஆளோட பொண்டாட்டி, என் புருஷ மேலேயே கையை வைக்கிறியா அப்படின்னு அவளோட முடிய பிடிக்க, பதிலுக்கு இவ அடிக்க, அப்படியே கலவரம் ஆயிடுது. கட் பண்ணா இவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. இவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவளை கூப்பிட்டுட்டு வரான். அப்ப இவ செம்ம காண்டா வரும்போது, வீட்டுக்கு வரியா, நம்ம கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் கூப்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு இவளுமே போறா. பட் அங்க வீட்டுக்குள்ள போன உடனே அந்த பையனோட அம்மா, கூப்பிட்டுட்டு வந்துட்டான் 7:30 அப்படின்னு மூஞ்ச திருப்பிட்டு போக, எல்லாம் என் நேரம் அப்படின்னு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இவ உட்கார்றா. அப்பா அந்த இடத்துல இருக்க அந்த பையனோட அப்பா, சரி கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாகும் எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டியா, சரி வரப்போற மொய்ப்பணம் எல்லாத்தையும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, அவன் யோசிக்காம, அப்பா வர மொய்ப்பணம் கிஃப்ட் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவன் மறைக்கிறா, அடப்பாவி என்ன கேட்காம சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அங்க இருக்க இந்த ஷவுலினோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பேங்க்ல மேனேஜரா வேலை பார்க்குறான். ஸோ அவன் இப்போ என்ன சொல்றானா, ஓகே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி கொடுக்குற விதமா என்னோட பேங்க்குக்கு கூப்பிட்டுட்டு போய் நான் டின்னர் கொடுக்குறேன், 20 டேபிள்ஸ் போதும்ல அப்படின்னு அவன் கேட்க, 20 டேபிள்ஸ் எப்படி பார்த்தோம், அதுக்கு மேலே புக் பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இல்லைம்மா 20 டேபிள்ஸ்க்கு மேலே கிடைக்காதுமா, அப்படி 20 டேபிள்ஸ்க்கு மேலே புக் பண்ணா எங்கள் வேலைக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு அவன் சொல்ல, ஏன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அடிக்கடி உன்னை மீட் பண்ணுறாளே அதனால உன் வேலைக்கு எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு இவளை இழுக்க, இவ முறைக்கிறா. அப்பா அவங்க, அதோட இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எதுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ, மாசத்துல 4 நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறா, உன்னை போய் கூப்பிட்டுட்டு வரதே பெரிய பாடா இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே இவன் முறைச்சிட்டே அப்படியே அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பையனை பார்க்குறா. அவன் எதுவுமே பேச மாட்டான். அவன் பாட்டுக்கு உம்முன்னு உட்காந்து கணக்கு போட்டுட்டு இருக்கான். அங்க இருக்க அந்த பையனோட அம்மாவுமே இவளை போட்டு நல்லா திட்டுறாங்க. அவன் சுத்தமா கண்டுக்கவே இல்லை. இவளுக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறுது. இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அப்பா அங்கே இருக்கவன் கணக்கு போட்டு முடிச்சுட்டு, ஓகே கல்யாண செலவெல்லாம் போக பேலன்ஸ் 10,000 ரூபாய் இருக்குது, அதை வச்சு நம்ம ஹனிமூனுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஜாலியாக நீ மட்டும் ஹனிமூனுக்கு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ செம்ம கோவமாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. அதோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் பண்ணுறா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு. நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் அதுக்கப்புறம் எதுவுமே ரிப்ளை பண்ணலை. அண்ட் அப்பா அங்கே இருக்க இவளோட அப்பா அம்மா, சரி மாப்பிள்ளைய போய் வீட்டில் பார்த்தியா, கல்யாணம் எப்போன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு இவள்கிட்ட கேட்க, பார்த்தேன், ஆனால் அம்மா அவன் கல்யாணத்துக்காக நம்ம வீட்டுக்கு பரிசெல்லாம் எடுத்துகிட்டு வந்தானே பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கறது, அது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்களா, அதெல்லாம் எப்போவோ செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா எனக்கு ஒரு வேலை இருக்குது, ஸோ அந்த விஷயமா நான் ஜின்ஸு வரைக்கும் போகலான்னு இருக்கேன். என்னது ஜின்ஸுக்கு போறியா, என்னடி சிட்டிக்கு போறேன்னு சொல்ற, மாப்பிள்ளைட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டியா, இல்லைம்மா இன்னும் நான் சொல்லலைம்மா. என்னடி கட்டிக்க போறவன்கிட்ட இதை கூட சொல்ல மாட்டியா, எல்லாத்தையும் அவன்கிட்ட கேட்டே பண்ணு, அவன் பாரு எவ்வளோ பெரிய ஆளா இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி அவனையே புகழ, சொபா தாங்களடா அப்படின்னு சொல்லி இவ படுத்துட்டு இருக்கா.
பட் சீனை கட் பண்ணா இவ நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஜின்சு சிட்டிக்கே கிளம்பி வந்துடுறா. இவ சின்ன வயசுல இருந்து கிராமத்துல இருந்ததால இங்க வந்த உடனே அந்த சிட்டியை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் அதுக்கப்புறம் அவ நம்ம ஹீரோயினை தான் பார்க்க போறா. பட் ஹீரோயின் அவளை பார்த்த உடனே நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்குறா. பட் இவ ரொம்ப குஷியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் என் கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிட்டேன். ஆனா இந்த விஷயத்த நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. அதோட எனக்கும் வந்து இந்த சிட்டியை கொஞ்சம் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். சரி வா உன் வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு கைப்பிடிச்சி இழுக்க, வேணாம் வேணாம் இங்கேயே பேசலாம், அதெல்லாம் முடியாது வா உன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவ இழுத்துட்டு வரும்போது அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ வரான். ஹீரோ உடனே இவளை பார்த்து ஆமா இது யாரு ஷூயன் அப்படின்னு ஹீரோன்ட்ட கேட்க, அதுவா இது வந்து என்னோட கசின் அப்படின்னு சமாளிக்கிறா. உடனே ஷவுலினுக்கு முகமே மாறிடுது. என்னது இது இவ கசின்னு சொல்றா அப்படின்னு சொல்லி முழிக்கிறா. தென் அதுக்கப்புறமா ஹீரோயின் நீங்க போங்க, இவளை போய் நான் ஒரு ஹோட்டல் புக் பண்ணி அங்கே விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷவுலினை கூப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்கு வரா. உடனே ஷவுலின் கேட்குறா, ஆமா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் உன்னோட கசின்னு எதுக்கு சொன்னேன், அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ கிளம்ப போற அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீ என்னடி பேசிட்டு இருக்க, எதுக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே என்னை கசின்னு சொன்ன, அதை முதல்ல சொல்லு. அதோட உன் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகாம என்னை எதுக்கு இங்கே ஹோட்டலில் தங்க வைக்கிற அப்படின்னு அவ கேட்க, ஏன்னா நீ அப்பா அம்மா கிட்ட சொல்லாம கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்துட்ட. ஸோ உன்னை தேடி அப்பா அம்மா அங்கே வருவாங்க, நீ மாட்டிக்க கூடாதுன்னா உன்னை இங்கே நான் தங்க வச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்ன விளையாடிட்டு இருக்க சியா அப்படின்னு இவ கேட்குறா. என் பேர் ஒன்றும் சியா கிடையாது, என் பேர் ஷூயன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னடி விளையாடுற, ஆமாம் உங்கள் ஃபேமிலியோட நேம் ஷியா, அதனால நீ ஷியால்னு பேர் வச்சிருக்க. ஆனால் நான் என் பாட்டியை தான் என் ஃபேமிலியாக நினைக்கிறேன், அவங்க ஃபேமிலி நேம் ஷூ தான், அதனால என் பேரை நான் ஷூயன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்னடி பேசுகிற, நம்மளாம் ஒரே ஃபேமிலின்னு தானடி நான் நினச்சேன் அப்படின்னு இவ சொல்ல, நீ மட்டும்தான் நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவ போக, சியா அப்படின்னு இவ கூப்பிட, என் பேரு சியா கிடையாது, என் பேரு ஷூயன் அப்படின்னு ஹீரோயின் முறைச்சிட்டே அங்கிருந்து போகிறாங்க. உடனே ஷவுலின் இவ என்ன இப்படி கல் நெஞ்சக்காரியா இருக்கா, இவ இந்த மாதிரிலாம் நடந்துப்பான்னு தெரிஞ்சா அன்னைக்கு இவளை நான் காப்பாத்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு இவ யோசிக்கிறா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். அது என்னன்னா நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போது அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் இவளுக்கு அப்பா அம்மாவே இல்லையாண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப கிண்டல் பண்ணியிருப்பாங்க. பட் அப்போ ஷவுலின் தான் ஓடி வந்து, யார் சொன்னா அவளுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு, அப்பா அம்மா இருக்காங்க, அதோட இவ என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்திருப்பா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் சின்ன வயசாக இருக்கும் போதே அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களோட அப்பா அம்மா அவங்கள விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி தான் ரொம்ப நாளாக இவளை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த ஹார்ட் டிசீஸ் சரியாகிற நிலமையில தான் நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா அவளை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரதுக்கே வந்திருக்காங்க. வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு பெருசாக அங்கே தங்குறதுக்கே விருப்பம் இல்லை. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா, ஷுயின் வா நான் உன்னை குளிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்ல, வேணாம் நானே குளிச்சுப்பேன். சரி அப்படின்னா குளி, உன் துணியெல்லாம் நான் துவைச்சி கொடுக்குறேன். வேணாம் நானே துவைச்சிப்பேன் அப்படின்னு இவ சோகமாக அங்கேருந்து வந்துடுறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது கேஸில் பால் இருக்கும். அதில் அந்த பால் பொங்கி ஊற்றி அடுப்பு அணைஞ்சிருது. ஆனால் கேஸ் மட்டும் ஆன்லேயே இருக்குது. இதனால அப்படியே அந்த கேஸோட வாசனை அந்த ரூம் ஃபுல்லாக பரவி வருது. இதை நம்ம ஹீரோயின் ஸ்மெல் பண்ணதால அப்படியே மயங்கிடுறா. இன்னொரு பக்கம் ஷவுலினுமே மயங்கிடுறா. இந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோயினோட அப்பா ஓடி வராரு. அவர் கேஸ் ஆன்ல இருக்கிறத பார்த்துட்டு வேகமாக ஷவுலினை கூப்பிடுறாரு. அவன் மயக்கத்தில் இருக்கா. உடனே அவளை தூக்கிட்டு வெளியே வந்து, இங்கே பாருங்க என் பொண்ணு மயங்கிட்டா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஷவுலினையே பார்த்துட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ ஹீரோயினோட அம்மா ஓடி வந்து, என்னாச்சு ஷவுலினுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை அங்கே கேஸ் ஸ்மெல் வந்துதா, அது ஸ்மெல் பண்ணி இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு 2 பேரும் இவளையே தான் கவனிக்கிறாங்களே தவிர ஹீரோயினை அப்படியே மறந்துடுறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஹீரோயினை காணோன்றதே ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறமா கொண்டு போய் 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்பயுமே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஹீரோயினை கண்டுக்கவே இல்லை, ஷவுலினை மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க. இதனால பாவம் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே. ஹீரோயினுக்கு பர்த்டேன்றது கூட அவளோட அப்பா அம்மாவுக்கு ஞாபகமே இல்லை. அவள் தனியாக தான் செலிப்ரேட் பண்ணுறா. அப்போ டக்குன்னு அவங்க பாட்டிக்கிட்டேருந்து கால் வருது. அவங்க பாட்டி உடனே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல அவளுக்கு அதை கேட்ட உடனே அழுகையே வந்துடுது. இப்படியே தனிமையிலே தான் பாவம் இவ வளர்ந்துட்டு இருக்கா. இப்படியே ஹீரோயினுக்கு 18 வயசாகுது. அப்போ ஹீரோயின் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது அவளோட டீச்சர் ஹீரோயினோட அப்பா கிட்ட, இங்கே பாருங்க உங்கள் பொண்ணு சூப்பராக படிக்கிறா, இப்படியே படிச்சிட்டு இருந்தா கண்டிப்பாக அவள் டாப் காலேஜில் சீட் வாங்கிடுவா அப்படின்னு சொல்ல, அவர் உடனே இல்லை அவள் காலேஜுக்கெல்லாம் போவேணாம், அதோட அவள் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுத வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோயின், அப்பா
நான் எதுக்கு எழுதக்கூடாது, நான் எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எங்களால் 2 பேரெல்லாம் காலேஜுக்கு அனுப்புகிற அளவுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நான் காலேஜ் போகக்கூடாது, ஷவுலின் மட்டும் காலேஜுக்கு போகணும்ல, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, ஏன்னா நம்ம ஏழை, உன்னை படிக்க வைக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, ஆனால் ஷவுலினை படிக்க வைக்க மட்டும் காசு இருக்கா, இங்கே பாரு நீ என்னைய எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேட்க, அப்பா ஏன்பா சின்ன வயசுலேருந்து எப்போதும் ஷவுலினுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஏன் நான் உங்கள் பொண்ணு இல்லையா, நீங்கள் என்னை பெற்றுக்கலையா அப்படின்னு கேட்க, அவருக்கு ரொம்ப கோவம் வந்து பொலேர்னு கன்னத்தில் வச்சிடுறாரு. பாவம் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயி, ஓ அப்படின்னா உங்கள் பொண்ணு நான் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு அங்கேருந்து ஓடி போயிருப்பா. அதுக்கப்புறம் அவளோட பாட்டி வீட்டுக்கு தான் போய் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருவா. ஸோ அப்போலேருந்து ஹீரோயின் அவங்க பாட்டியோட தான் வளர்ந்துருப்பாங்க. அந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோட்டேருந்து கால் வருது. நீ ஃப்ரீயாக இருந்தா என்னோட ஸ்டூடியோவுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அங்கே போனால் நம்ம ஹீரோ ஒரு செடியை எடுத்து வச்சுட்டு, இங்கே பாரு இன்னைக்கு இது பூக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், எனது உண்மையாவா? ஆனால் நீ அன்னைக்கு சொன்னியே இந்த செடிலாம் அதோட வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் பூக்கும்னு. ஆமாம், இன்னைக்கு தான் அது பூக்க போகுது. ஓ அப்படின்னா நாளைக்கு இந்த செடி செத்து போயிடுமா? ஆமாம், நாளைக்கே இந்த செடி செத்து போயிடும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அதோட வாழ்க்கை முழுக்க கிடைச்ச அதோட எனர்ஜி எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து வச்சு அழகாக இப்போ ஒரு பூவாக அது மலர போகுது. சொல்லப்போனால் இப்படி ஒரு அழகான முடிவு அதுக்கு கிடைக்கணும் தான் இவ்வளோ நாளாக அது கஷ்டப்பட்டுட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சொல்லப்போனால் அதுதானே லா ஆஃப் நேச்சரே. நம்மளும் அந்த செடி மாதிரி தான் பிறக்கிறோம், வளர்கிறோம், அதுக்கப்புறம் ஒருத்தர் மேலே காதல் வருது, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை பிறக்குது, கடைசியில் நம்மளும் அந்த செடி மாதிரி ஒரு அழகான முடிவை நோக்கி தானே போகிறோம். ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த செடியெல்லாம் அதோட காதலை தேடுமா, அந்த காதல் கிடைச்ச உடனே அந்த காதல் கூட ஒன்று சேர்றதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகுமா. ஏன்னா அந்த காதல் அந்த அளவுக்கு விலை மதிப்பே இல்லாததான். அதே மாதிரி தான் என்னோட காதலும். எனக்கு தெரியும், உன்னை நான் என் காதலாக சூஸ் பண்ணதால் நான் என்றைக்குமே வருத்தப்பட மாட்டேன்னு. நீ அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இவளுக்கு ஃபேஸ் மாறிடுது. அப்பா அவன், நான் உன்னை சீக்கிரமே கல்யாணம் பண்ணாமல் இவ்வளோ லேட்டாக கல்யாணம் பண்ணுறேனே அதை நினச்சி தான் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணி ஹக் பண்ணிக்கிறான். தென் அப்பா அவன் கேட்குறான், ஆமாம் உன் கசினை பற்றி இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட எதுவும் சொன்னதே இல்லையே, அவளும் கல்யாணத்துக்கு வருவாளா அப்படின்னு கேட்க, இல்லை அவள் தூரத்து சொந்தம் தான், அவளாம் கல்யாணத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி உன் இஷ்டம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ நம்ம ஹீரோனோட அக்கா ஷவுலின் நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறா. இங்கே பாரு, நீ தங்க வச்ச ஹோட்டல்லலாம் நான் ஒன்றும் தங்கலை, நான் வேறு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறா. அப்போ கரெக்டாக அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கால் வருது. அவள் கண்டுக்கவே இல்லை. ஆமாம் இவனுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு கட் பண்ணிடுறா. பட் உடனே அவன் என்ன செஞ்சிடுறான் அப்படின்னா, நேராக அவளோட அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போயிடுறான். அப்போ அவங்க, அட மாப்பிள்ள வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை ஷவுலின் இல்லையா, அவள் ஒரு விஷயமா ஜின்சு வரைக்கும் போயிருக்கா. என்னது ஜின்சுக்கு போயிருக்காளா? ஏன் மாப்பிள்ள அவள் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலையா? என்னம்மா நீங்கள் கேட்குறீங்க, எங்கள் கல்யாணத்தை கேன்சல் பண்ண விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க, எனது கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாளா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. உடனே அவங்க ஷவுலினுக்கு கால் பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. யாருமே ஃபோன் எடுக்கலை. என்ன யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. வா நம்மளும் ஜின்ஸுக்கு போகலாம், அதுவும் நம்ம ஜியா இருக்க பிளேஸ்க்கே போகலாம் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக நம்ம ஹீரோயின் இருக்க பிளேஸ்க்கே வந்துடுறாங்க. இந்த நேரம்னு பார்த்து தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ அவங்க ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையுமே அவளோட வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அவள் வரும்போது கரெக்டாக அவளோட அப்பா அம்மா அங்கே இருக்கிறத ஹீரோயின் பார்த்துடுறா. அவங்களும் பார்த்துட்டு சியா அப்படின்னு சொல்லி கத்திட்டே வராங்க. உடனே ஹீரோவோட அம்மா, இல்லை இவ பேர் சியா கிடையாது, ஷூயுன். என்னங்க சொல்கிறீங்க, அவள் பேர் சியா தான், என்னோட பொண்ணு அவ. என்னது உங்கள் பொண்ணா? அப்படின்னா நீ ஃபேக் பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு வந்து எங்களை ஏமாத்தினியா அப்படின்னு அவங்க கேட்க, இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்களை ஏமாத்த பார்க்குறியா, உன் கூட இருக்க இந்த 2 பேர் யாரு அப்படின்னு அவங்க திட்ட. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மாவும், நீ என்ன இப்படி சீட் பண்ணுற, உன்னை நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும், அப்படின்னா கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக யாரோ 2 பேரை கூப்பிட்டு வந்து உன்னோட அப்பா அம்மான்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருந்தியா, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத, நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கத்திட்டே போகிற மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. எல்லாமே அவளோட கனவு தான். பட் இப்போ உண்மையாகவே ஹீரோயினோட அப்பா அம்மா அவளை பார்த்துடுறாங்க. உடனே ஹீரோயின், டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ ஹீரோவோட அப்பா அம்மாவை பேசி அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறா. பட் கரெக்டாக அப்போ ஹீரோயினோட அப்பா அம்மாவும்
ஏய் அங்க போறது யாரு? ஹமிங் தானே? அவரும் நீயும் லவ் பண்றீங்களா என்ன? சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் கூட ஃபேக் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த உண்மையான பேரண்ட்ஸை பார்த்து நீங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இவளோட அப்பா அப்படின்னு அவங்க சொல்ல, என்னது? ஓ சாரிங்க, ஆக்சுவலி நாங்கள் வந்து மேரேஜ் பிளானிங் கம்பெனிலேருந்து வரோம், உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதனால தான் அதுக்காக ஏற்பாடு பண்ணலான்னு வந்தோம், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே அவங்க, என்னது உனக்கு கல்யாணம் ஆக போதா? இது உண்மையா அப்படின்னு ஹீரோன்ட்ட கேட்க, ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கே நீங்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது ஓவராக ரியாக்ட் பண்ணுறோமா? இங்கே பாரு உன்னோட அப்பா அம்மா நாங்கள், அதனால என்ன? நான் என்றைக்குமே உங்களை என் ஃபேமிலியாக நினச்சதே இல்லை, என் பாட்டி மட்டும்தான் என்னோட ஃபேமிலி. அதோட என் கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும்னு அவசியமே இல்லை. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? ஒரு பெரிய சிட்டிக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா எங்களெல்லாம் நீ அப்படியே மறந்துடுவியா என்ன? நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கல, எங்களே அவமானப்படுத்துறல, உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்ல, நான் உங்களை வர சொல்லி கேட்கவே இல்லை. அதோட நீங்கள் ஷவுலினை தேடி தானே வந்தீங்க, அவள் அட்ரஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. உடனே இவங்க அந்த அட்ரஸை பார்த்துட்டு நம்ம ஷவுலின் இருக்க பிளேஸ்க்கே வந்து கேட்குறாங்க. உடனே அவள், ஆரிப்பா கல்யாணம் கேன்சல் ஆன விஷயத்த உங்ககிட்ட சொல்ல எனக்கு தைரியமே இல்லை, அதனால தான் வந்துட்டேன். அதோட இனிமே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு ஐடியாவே இல்லை, நான் இந்த சிட்டிலேயே தங்கி ஜாலியாக ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பேசுகிற? ஒழுங்கா நம்ம ஊருக்கே வந்துட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்ல, என்னது ப்ரிப்பேர் பண்ணணுமா? போங்கப்பா, என்னால் படிக்கலாம் முடியாது. என்ன பேசிட்டு இருக்க? உன்னை காலேஜுக்கு அனுப்பிட்டு உன் தங்கச்சியை நான் காலேஜுக்கு போக விடாம பண்ண, ஆனா நீ என்னன்னா இப்ப படிக்க மாட்டேன்னு சொல்ற. அப்பா என்னால படிக்கலாம் முடியாது, போங்கப்பா. அதுக்கப்புறம் நீங்க ஷூயினை மீட் பண்ணீங்களா? அவளை தான் மீட் பண்ணனே. ஆமா இந்த சியாவுக்கு கல்யாணம் ஆக போதாமே, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, எது கல்யாணமா அப்படின்னு இவ முழிக்கிறா. ஓ உனக்கும் தெரியாதா அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இவ என்ன செய்யறான்னா வேகமா நம்ம ஹீரோயின் கிட்ட இதை பத்தி பேசணும்னு வரா. அப்போ அந்த பிளேஸில் ஃபேக் பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க நின்றுட்டுருக்காங்க. இவ உடனே, நீங்கள் யார், இவ வீட்டில் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஓ நாங்கள் தான் ஷூயினோட அப்பா அம்மா, நீ யார், அவங்க கூட வேலை பார்க்குற பொண்ணா அப்படின்னு கேட்கும் போதே ஹீரோயின் அந்த பிளேஸ்க்கு வர, அடிப்பாவி அப்படின்னு ஷவுலின் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஷவுலின் உள்ளே வந்து, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக ஃபேக்காக பேரண்ட்ஸே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, அதனால என்ன உனக்கு? இங்கே பாரு, ஹமிங்கோட அம்மா என்னை ரொம்ப கீழ்த்தனமாக நடத்தினாங்க. எனக்கு பெருசாக ஃபேமிலி பேக்ரவுண்டே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை அவர் கூட பிரேக்கப் பண்ணிக்க சொன்னாங்க. நான் என்ன செய்கிறது? சரி அதுக்காக நீ வாழ்க்கை முழுக்க இப்போது அவங்க எல்லாரும் ஏமாத்திட்டே இருக்க போறியா அப்படின்னு கேட்க, அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். உனக்கு தெரியாது ஷவுலின், நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. ஓ அப்படின்னா பணத்துக்காக தான் ஹமிங்கை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இங்கே பாரு, எனக்கு காதலும் வேணும், அதே சமயம் என்னோட கரியரும் வேணும். அது ரெண்டத்தையும் அடையிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு, என்னால் உன் மனசை மாற்ற முடியாது, ஆனால் நீ இப்போ போகிறது தப்பான பாதை, இந்த பாதையில் போனேன்னா கஷ்டம் உனக்கு தான், அதனால கூடிய சீக்கிரமே நீ கஷ்டப்படுறத நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷவுலின் அங்கிருந்து கிளம்புறா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணுறான். கால் பண்ணி, உன்னோட கெஸ்ட் லிஸ்ட்டில் உன்னோட அப்பா அம்மா பேர் மட்டும்தான் இருக்குது, வேறு யாரும் வேண்டாமா? இல்லை வேறு எந்த ரிலேட்டிவ்ஸ் கூடயும் நாங்கள் க்ளோஸ் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி வா ஒரு நல்ல நாளாக பார்த்து உன்னோட பாட்டியை போய் நம்ம கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணலாம். இல்லை வேணாம், உனக்கு ஒர்க் இருக்கும், நான் மட்டும் போய் பாட்டியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டியை பார்க்க வரும்போது அவங்க பாட்டி ஹீரோயினுக்காக நிறைய ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸ்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின், ஐயோ பாட்டி ஏன் இப்படி பண்ணுறீங்க, இறங்குங்க, உங்கள் உடம்பு தான் சரியில்லைல்ல, இருங்க நானே எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்னு அவளோட பாட்டிக்காக அவள் சமையல்லாம் பண்ணி கொடுக்குறா. அப்பா அவங்களும், பரவாயில்லையே என்னோட ஷூயன் பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டாளே அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின், பாட்டி எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம். என்னது அடுத்த மாதம் கல்யாணமா? சூப்பர். ஆனால் பாட்டி நேற்று என்னோட அப்பா அம்மா அந்த ஊருக்கு வந்திருந்தாங்க, அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ண போகிற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப சண்டை போட்டாங்க. ஆனால் பாட்டி இதனால என் கல்யாணத்துக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ எதுவும் கவலைப்படாத, உன் அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், உன் கல்யாணத்துக்கு எந்த தொந்தரவும் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, சரி பாட்டி கல்யாணம் ஜின்சூவில் நடக்க போகுது உங்களால் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, என்னால் எப்படியுமா அவ்வளோ தூரம் வர முடியும், எனக்கு ஏற்கனவே கால் வலியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வந்து ஃபோட்டோவை மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாகிடுது. இல்லை பாட்டி என்னானாலும் பரவாயில்ல, உங்களை கண்டிப்பாக நான் ஜின்சூக்கு கூப்பிட்டுட்டு போவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அவன் அந்த ஊர்லேருந்து கிளம்புறா. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. அவள் பாட்டி கூட இருக்கும் போது தான் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பா. ஜின்சூவில் இருக்க ஒரு பெரிய காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கும்.
அங்கே ஜின்சுக்கு படிக்க போகும்போது கூட அவங்க பாட்டி அவங்க கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையுமே கொடுத்து தான் அனுப்புவாங்க. ஆனால் அவளோட பாட்டியை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காகவே என்ன செய்வானா, நிறைய பார்ட் டைம் வேலைக்கு போவா. டாக்ஸி பிடிச்சி கூட எங்கேயும் போக மாட்டா. எப்போதுமே பஸ்ஸிலே தான் போவா. இப்படியே பணம் சம்பாரிச்சு எப்படியோ அவள் பாட்டிக்கு அந்த பணத்தை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு அவள் பாட்டியை பத்திரமா பார்த்துக்கணும்னு ட்ரை பண்ணுவா. ஸோ அந்த விஷயம்லாம் இப்போ யோசிச்சுட்டு என்ன ஆனாலும் சரி என் பாட்டியை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறா. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும் போது அந்த பிளேஸ்க்கு ஃபேங்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். ஸோ அவள் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே நல்லா சிரிச்சு பேசுகிறா. அதுவும் இப்போ அவள் ஹீரோவோட கம்பெனிலே தான் ஜாயின் பண்ணியிருக்கா. அப்போ ஹீரோ கேட்குறான், ஆமாம் என்ன திடீர்னு என் கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னு கேட்க, உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கிறதுக்காக லண்டன் போனேன். அப்போ நீ சொன்ன நல்லா படித்து முடிச்சுட்டு திரும்ப என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அதை நம்ம ஹீரோயின் சைடாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோயினுக்கு அடுத்த காம்படிஷன் வந்துருச்சு போல. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய்.